கடந்த சில தினங்களாக இது சென்னையா இல்லை ஊட்டியா என்று நம்மை கேள்வி கேட்க வைக்கிறது. மெட்ராஸின் வானிலை ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழகத்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பல சமயங்களில் சமாளிக்க முடியாத அளவிற்கு குளிராக இருக்கும். இதனால் பச்சை தண்ணீர் குளிப்பதற்கு சாதாரண தண்ணீரை குடிப்பதற்கும் பயமாக இருக்கும். முன்னர் பலரது இல்லங்களிலும் காட்டன் தரை இருந்தது. இப்போது டைல்ஸ் தரைதான் பெரும்பாலான இல்லங்களை ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த தரைகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் வெளியில் மழையும் குளிரும் மாறி மாறி அடிக்கும் போது காலை தரையில் வைக்கும் போதே ஜில்லென்று தலைவரை ஏறும். இந்த குளிரை சமாளிக்க நம்மிடம் கையில் சில டிப்ஸ் இருக்கிறது. அவை என்ன தெரியுமா? முதலில் உங்கள் வீட்டில் வெளியில் இருந்து வரும் காற்று புகும் இடங்களை அடைக்க வேண்டும். கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் எப்போதும் பூட்டியே இருந்தாலும் அந்த கதவுகளின் இடுக்குகள் மற்றும் ஓட்டைகள் மூலமாகவும் காற்று வீட்டுக்குள் புகும். எனவே இந்த ஓட்டைகளை மூடுவது முடிந்தளவிற்கு நல்லது. வெளியிலிருந்து வரும் குளிர் உங்களை தாக்காமல் இருக்க வேண்டுமென்றால் முதலில் ஒரு திக்கான துணியை ஸ்கிரீன் துணியாக உபயோகிக்க வேண்டும். உங்கள் வீட்டு தரைகளும் ஜில்லென்று இருப்பதற்கு காரணம் வெளியிலிருந்து வரும் காற்றுதான். எனவே கம்பளிகள், கோணி பைகள், மேஜை விரிப்புகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை வைத்து தரையை மூட வேண்டும். குளிர்காலத்தில் LED லைட்ஸை வீடு முழுதும் உபயோகிப்பது நல்லது. இது ஒரு வகையான மிதமான சூடு இருக்கும் சூழலை உங்களுக்கு இல்லத்தில் கொடுக்கும். அதோடு சேர்ந்து மெழுகுவர்த்திகளையும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இதுவும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் நீங்களும் சூடாக உணர உதவும். தினமும் வீட்டை சுத்தம் செய்வது அவசியமான ஒன்று. இதில் சிலர் தங்கள் இல்லங்களை தினம்தோறும் தண்ணீர் வைத்து மாப் போட்டு துடைப்பதை வழக்கமாக கொண்டிருப்பர். ஆனால் மிகவும் குளிராக இருக்கும் நாட்களில் இப்படி டைல்ஸ் தரையில் தண்ணீர் வைத்து சுத்தம் செய்தால் கண்டிப்பாக மீண்டும் தரை ஜில் என்றுதான் ஆகும். எனவே அந்த நாட்களில் மட்டும் அவற்றை தவிர்க்க வேண்டும். தண்ணீர் படாத துடைப்பக்கட்டை, வேக்யூம் கிளீனரை வைத்து வீட்டை சுத்தம் செய்யலாம். ஏதேனும் ஒரு இடம் மிகவும் அழுக்காக இருப்பதும் போல தோன்றினால் அந்த இடத்தில் மட்டும் தண்ணீர் வைத்து துடைக்கலாம். முழு காலை ஆடைகளை அணியுங்கள். அதற்கு மேல் ஊடி, ஸ்வெட்டர் உள்ளிட்டவைகளை போட்டிருக்கலாம். தண்ணீரில் குளிக்கும் நேரம், தண்ணீர் குடிக்கும் நேரம், கழிவறையை உபயோகிக்கும் நேரம் தவிர பிற நேரங்களில் தண்ணீரில் கை வைக்காமல் இருங்கள். டீ, காஃபி, எலுமிச்சை டீ, பிளாக் காஃபி என ஏதேனும் குடிக்கலாம். எதுவும் இல்லை என்றால் சூடான தண்ணீரை பருகலாம். கைகளில் கிளவுஸ், காலுறைகளை பயன்படுத்தலாம். காதுகளை மஃப்ளர் உதவியுடன் மூடி வைக்கவும். குளிரூட்டப்பட்ட உணவுகளை தவிர்க்கவும். இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குளிர்காலத்தில் நம்ம இதமாக இருக்கலாம் சொல்லலாம். அதை தாண்டி குளிர்காலத்தில் நிறைய பேருக்கு சில நோய்கள்லாம் வரும். அதை தடுக்கிறதுக்காக சுடு தண்ணி மட்டுமே குடித்தா போதும் அப்படின்னு நம்ம ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வெட்டரு அந்த மாதிரி ரொம்ப குளிர்காலத்துக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸை நம்ம போடணும் அப்படின்னா உண்மையிலே இந்த குளிர் நம்ம தாக்கு பிடிக்க விடும். ஏன்னா இது சாதாரண குளிர் மட்டும் கிடையாது. குளிரோடு சேர்ந்து மழைக்காலம் வந்ததுனால இது மழையோடு சேர்ந்த குளிர்காலம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நிறைய ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்கன்னு சொல்லி நம்மளும் சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அப்டேட் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.